ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமே இல்லாமல் தக்காளி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு வானலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் ஸ்டேஜில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா உளுத்தம் பருப்பு சீக்கிரம் கரிய ஆரம்பிச்சிடும். கடலைப்பருப்பு அந்தளவுக்கு வறுபடாது. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போடுறோம். 2 பருப்பும் போட்டு நல்லா அந்த சிவப்பு நிறம் வர ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கேன். நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 4லேருந்து 5 கூட போட்டுக்கோங்க. இந்த காரம் மீடியமாக தான் இருக்கும். அடுத்தது அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 பழுத்த தக்காளி, இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அது கூடவே ஒரு 6-7 பல் வெள்ளை பூண்டு போட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம இந்த சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம மிளகாய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா, அதனால் ஓரளவுக்கு லைட்டாக தக்காளி வதங்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நம்ம வதக்கும் பொழுது எண்ணெயில் அந்த மிளகாய் தூள் பட்டு நமக்கு தக்காளிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம தக்காளி வதக்கி எடுத்து அரைக்கும் பொழுது நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ வர தக்காளியில் அந்த அளவுக்கு புளிப்பு இருக்கிறதில்ல. அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கான புளியும் 1 டீஸ்பூன் அளவுக்கான ஜீரகமும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, அப்புறம் நம்ம சப்பாத்திக்கெலாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வெங்காயம் சுத்தமாக சேர்க்கவே இல்லை. அதனால் லாங் ட்ரைவ் போகிறவங்க என்னைக்காச்சும் நம்ம சைடிஷ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். கெட்டு போகாது. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்ச நம்ம அந்த பருப்பு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் சேர்க்காததுனால ஒரு சின்ன ஒரு இனிப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். அது கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கிறதுனால அரைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது அந்த சட்னி. தக்காளி லைட்டாக கொரப்பாக அங்கங்கே பருப்பும் மசியாத அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம இட்லி, தோசை கூட தொட்டு சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த தக்காளி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தாளிப்புக்கு வீட்டில் நம்ம எப்போதும் கொடுக்குற மாதிரி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சட்னி ரெடி.